அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் ரெடி லேர்ன் அச்சீவ். ஆர்லே அகாடமிக்கு தங்களை அன்புடன் அழைக்கிறேன். ஸோ மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் பத்தின ஒரு முக்கிய அறிவிப்பு தாங்க வந்திருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருப்போம். ஆக்சுவலாக வந்து இந்த வருடமே வந்து இந்த மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் வரக்கூடியது. பட் இந்த எக்ஸாம் எப்போ நடக்கும், எவ்வளவு பணியிடங்கள் வரப்போகுது, ஸோ இந்த மாதிரி கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ அது எப்படி உங்களுக்கு தெரியும் என்கிட்ட நீங்க கேட்பீங்கல்ல, எதையாச்சும் வியூஸ் வர்றதுக்குன்றக்காண்டி போடாதீங்க சார் அப்படின்ற மாதிரிலாம் எல்லாருமே சொல்லுவீங்க. பட் இது ஒரு நம்பகத்தன்மையான ஒரு இன்ஃபர்மேஷன் தான். நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் நண்பர்கள் நமக்கு நட்பு வட்டாரங்கள் நிறைய பேர் இருக்காங்க நிறைய டிபார்ட்மெண்ட்ல, உங்களுக்கே தெரியும். ஸோ அப்படி இருக்கிறப்ப நம்ம நட்பு வட்டாரங்கள்ல தெரிவிச்ச ஒரு அறிவிப்பு தான். அதை வந்து உங்கள்கிட்ட தெரிவிச்சுக்கிறேன். உங்ககிட்ட தெரிவிக்கிறதுக்கான காரணம் என்னன்னா, நீங்க இப்ப இருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணிடணும் அப்படின்ற ஒரு நல்ல ரீசனுக்காக தான். ஏன்னா வந்ததுக்கு அப்புறம் வந்து கண்டிப்பா வரப்போகுதுங்க. ஆனா வந்ததுக்கு அப்புறம் வந்து ஐயோ டைமை வேஸ்ட் பண்ணிட்டோமே அப்படின்ற ஒரு காரணம் உங்களுக்கு இருக்கக்கூடாது. அந்த ஒரு ரீசனுக்காக தான் நான் இந்த வீடியோவே போட வேணாம்னு தான் நினைச்சேன். நமக்கு நியூஸ் வந்து 2 வாரத்துக்கிட்ட ஆச்சு. ஆனா நீங்க படிக்கிறீங்களா என்னன்றது தெரியல. இதை பார்த்ததுக்கு அப்புறம் தயவு செய்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டரை பத்தின முக்கியமான ஒரு அப்டேட் என்னன்னா, ஸோ ஆல்ரெடி பாத்தீங்கன்னா 2018 112 வேகன்சியா 112 வேகன்சிஸ் கிட்ட வந்து என்ன பண்ணிருக்காங்க, போஸ்டிங் போட்டிருந்தாங்க. அது என்ன கேஸ்லயே போய்கிட்டு இருக்கு. ஸோ அதுக்கு ரிசல்ட் விடாம நமக்கு எப்படி சார் எடுப்பாங்க அப்படின்ற ஒரு கேள்வியும் எனக்கு இருந்துச்சு. பட் அப்படி இருக்கிறப்ப நம்மளோட நட்பு வட்டாரத்துல அவர் சொன்னது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வருடம் டிசம்பர் பாத்தீங்கன்னா, டிசம்பர்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆனுவல் பிளானர் விடுவாங்க. சரியா? ஸோ இந்த ஆனுவல் பிளானர்ல கண்டிப்பா என்ன ஆக போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் ஆட் ஆக போகுது. சார் இதே தானே போன தடவை ஆட் பண்ணியிருந்தாங்க, இந்த தடவை எப்படி என்ன பண்ண போறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த தடவை வந்து ஆனுவல் பிளானர்ல மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் ஆட் ஆகும். உங்களுக்கு பிப்ரவரி மார்ச்ல வந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷன் கம்பல்சரி வந்துடும். சார் எவ்வளவு வேகன்சிஸா வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 150 to 180 150 180 வேகன்சிஸ் வரும் இந்த மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டருக்கு மட்டுமே. ஸோ அதுல வந்து என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கேஸ் போய்கிட்டு இருக்க இந்த 112 வேகன்சி இதுல வந்து அலோகேட் பண்ணிடுவாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப பேலன்ஸ் எவ்வளவு வரும், 112 115 கூட வச்சுக்கிட்டோம்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட எவ்வளவு வரும், ஒரு 65. சரியா? 65 வேகன்சி கிட்ட வரும். அப்ப கிட்டத்தட்ட உங்களுக்கு 65 to 70 வேகன்சி வந்து கன்ஃபார்மா வருங்க. 65ல இருந்து 70 வேகன்சி வந்து உங்களுக்கு மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் கிரேட் 2 எக்ஸாம்ல சேர்த்துருவாங்க. கிரேட் 2ல கண்டிப்பா சேர்த்துருவாங்க. சரியா? ஸோ அப்ப வந்து 60ல இருந்து 70 பணியிடங்கள் வரப்போறது கன்ஃபார்ம். இந்த தடவை டிசம்பர் ஆனுவல் பிளான்ல கன்ஃபார்மா வரும். ஸோ இப்ப இருந்தே உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிருங்க. அவர் சொன்னது அதுதான், ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட சொல்லிருங்க சார், படிக்க ஸ்டார்ட் பண்ண சொல்லுங்க. எல்லாருக்குமே ஒவ்வொரு வாய்ப்பு தான் கிடைக்கும் அப்படின்றதையும் அவர் நம்ம கிட்ட சொல்லியிருந்தாரு. ஸோ அந்த ஒரு ரீசன் தான். சரியா? ஸோ அதனால இப்ப இருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. கிட்டத்தட்ட 70 பணியிடங்கள் கிட்ட கண்டிப்பா வரப்போகுது. இது 100% வந்து கண்டிப்பா வரதுக்குண்டான சான்சஸ் தான் அதிகமா இருக்கு. சரியா? அதனால ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிருங்க இப்ப இருந்து. சரி, நாங்க ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிடுறோம் சார், இப்ப இதுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னு கேட்பீங்க. யாரெல்லாம் படிக்கணும்? டிப்ளமோ அண்ட் இன்ஜினியரிங். இதுல யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 கேட்டகரி தான் வருவாங்க. ஆட்டோமொபைலும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். ஸோ இன்னொரு ட்விஸ்ட் இருக்கு, அது கடைசியில நான் உங்களுக்கு சொல்றேன். கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்க. கடைசி எண்ட்லயும் உங்களுக்கு ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்கேன், இன்னொரு வேகன்சியை பத்தியும் சொல்ல போறேன். சரியா? ஸோ டிப்ளமோ இன்ஜினியரிங் இதுல வந்து ஆட்டோமொபைல் மெக்கானிக்கல் தான் இந்த மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டருக்கு எலிஜிபிள். சரியா? ஸோ இப்போ என்ன கேஸ் போயிட்டு இருக்குன்னா, டிப்ளமோல வந்து நிறைய பேர் டிப்ளமோன்னு போட்டுட்டு இன்ஜினியரிங் கேண்டிடேட்ஸ் தான் நிறைய பேர் பாஸ் ஆனாங்க. அதனாலதான் கேஸ் போய்கிட்டு இருக்கு. ஆனா அதுக்கப்புறம் ஜிஓஎஸ் பண்ணி என்ன பண்ணிட்டாங்க, டிப்ளமோ எக்ஸாமுக்கு பியூ எலிஜிபிள் அப்படின்றத சொல்லிட்டாங்க. அதன்படிதான் நகராட்சி எக்ஸாமே உங்களுக்கு நடந்துச்சு. பாத்தீங்கன்னா அப்ப டிப்ளமோனா இன்ஜினியரிங்கும் எலிஜிபிள் தான். சரியா? டிப்ளமோனா இன்ஜினியரிங்கும் எலிஜிபிள் தான் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நீங்க ஆட்டோமொபைல் டிப்ளமோ, ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் டிப்ளமோ அல்லது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சதுன்னா நீங்க எலிஜிபிள். உங்களோட ப்ரிப்பரேஷனை தயவு செய்து ஸ்டார்ட் பண்ணிருங்க. சரி, ஓகே. இப்ப நான் படிக்க ஸ்டார்ட் பண்றேன் சார், சிலபஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிலபஸ் ஆக்சுவலா டிப்ளமோ மெக்கானிக்கலுக்கு நகராட்சியில அதே மாதிரி பாத்தீங்கன்னா டிஎன்பிசில கொடுக்குற மெக்கானிக்கல் சிலபஸ் தான். இதுல மாற்றம் வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா,
ஒரு சில சேஞ்சஸ் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா ரொம்ப சேஞ்சஸ் இருக்காது. ஏன்னா ஆட்டோமொபைல் மெக்கானிக்கலுக்கு தனித்தனியா இல்லாம ரெண்டையும் மெர்ஜ் பண்ணி அவங்க சிலபஸை கொடுக்கறதுக்குண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. சரியா? அதனால வந்து எல்லாமே மாறாது, மேஜரா மாறாம கொஞ்சம் மட்டும்தான் சேஞ்சஸ் ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அப்படி இருக்கிறப்ப நான் மெட்டீரியலுக்கு எங்க சார் போறது? மெட்டீரியல் என்ன மெட்டீரியல் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட மெட்டீரியல் இருக்கு. அதாவது இந்த டிப்ளமோ மெட்டீரியல் இருக்கு பாத்தீங்களா, மெக்கானிக்கல் டிப்ளமோ மெட்டீரியல், இதுதான் வந்து அப்படியே கேட்பாங்க. இதுதான் வந்து அப்படியே கேட்பாங்க. ஸோ இதை இந்த மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டருக்கு இதுதான் சிலபஸ். இந்த சிலபஸை பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணுவாங்க, கண்டிப்பா கொஸ்டின் கேட்பாங்க. இதை பேஸ் பண்ணி தான் நகராட்சி எக்ஸாம்லயுமே கொஸ்டின்ஸ் வந்துருந்துச்சு. அதே மாதிரி எஸ்எஸ்சி ஆர்ஆர்பி எல்லாத்துக்குமே டிப்ளமோ இதை பேஸ் பண்ணி தாங்க வரப்போகுது. ஸோ அப்ப இந்த புக்கை நம்ம எங்க வாங்குறது அப்படின்னு பாத்தீங்கன்னா RLAacademy.com நம்ம வெப்சைட்ல போயிட்டு தயவு செய்து பிடிஎஃப் புக்கை இப்ப இருந்தே பே பண்ணி வாங்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு டாபிக்ஸா இப்ப இருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களால என்ன பண்ணிட முடியும், இந்த எக்ஸாமை ஈஸியா கிளியர் பண்ணிட முடியும். ஏன்னா இதுக்காண்டியே நிறைய பேர் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க. சரி சார், நான் இப்ப இதை மெட்டீரியல் வாங்குறேன், படிக்கிறேன், நான் வந்து ஃபைனல் இயர் தான், இனிமேல் தான் சர்டிபிகேட் வரும் அப்படின்னா நீங்க கண்டிப்பா சர்டிபிகேட்டை கையில வாங்கிருவீங்க அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா, டிசம்பர் மந்த்துக்குள்ள கண்டிப்பா வாங்கிருவீங்க அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா தயவு செய்து உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிடுங்க. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர்ன்றதெல்லாம் சரியான கெத்தான ஜாப். ஸோ இந்த மாதிரி ஜாப்லாம் வந்து கிடைக்கிறது பெரிய விஷயம். அதனால வரப்ப நீங்க வந்து என்ன பண்ணும், இதை படிச்சு நீங்க பாஸ் ஆகி கிளியர் பண்றதுக்கு வாய்ப்புகள் பார்த்துக்கணும். ஸோ இந்த ஒரு விஷயம் முக்கியமான விஷயங்க. ஏன் உங்ககிட்ட சொல்றேன்னா நீங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. நமக்கு வந்து வியூஸ் வர்றது இதெல்லாம் வந்து அப்பாற்பட்ட விஷயம். பட் நீங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன்னா நிறைய பேர் கைடன்ஸ் வேணும்னு கேட்பீங்க. இதுக்குண்டான கைடன்ஸ் தனியா நம்ம கொடுத்துருவோம். இதுக்கு தனியா வாட்ஸ்அப் குரூப்பே நம்ம ஓபன் பண்ணிருக்கோம். அதோட டிஸ்கிரிப்ஷன்ல கீழே லிங்க்ல வச்சிருக்கேன். அந்த குரூப்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து என்னென்ன மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டருக்கு நம்ம பண்ண போறோம்ன்றது அந்த குரூப்ல நம்ம அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம். படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ இதுக்கு வீடியோ கோர்சஸ் எல்லாமே நம்ம அப்கமிங்ல ரெடி ஆயிரும். நீங்க எக்ஸாம் நோட்டிபிகேஷன் வர முன்னாடி எல்லாமே பக்காவா ரெடி பண்ணி கொடுத்துருவோம். நீங்க என்ன பண்ணணும்னா படிக்கிறது மட்டும்தான் உங்க வேலை. சரி சார், இப்போ என்ன நீங்க இன்னொரு ட்விஸ்ட் பண்ணிடுங்கள் சொன்னீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா RTO ரோட் டிரான்ஸ்போர்ட் ஆபீசர் இருக்காங்க பாத்தீங்களா. சோ இந்த ஜாபுக்கு என்ன பண்ண போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா டைரக்டா வேகன்சிஸ் எடுக்க போறாங்க. டிஎன்பிசி மூலமாக தான் மேக்சிமம் ரெண்டுமே எடுப்பாங்க. சோ இதுக்கு பாத்தீங்கன்னா இதுவும் வந்து அடுத்து குரூப் 1 லெவல், குரூப் 1B 1C இந்த லெவல் எக்ஸாம்ல வந்து எடுக்க போறதா பேச்சுவார்த்தைகள் போய்கிட்டு இருக்கு. ஸோ அதுவும் வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா இதுவும் உங்களுக்கு சரியான ஜாபுங்க. RTO வந்து சரியான ஜாபு. ஸோ தயவு செய்து என்ன பண்ணுங்க, இதுக்கெல்லாம் படிக்க ஸ்டார்ட் பண்ணிருங்க. உங்களோட டெக்னிக்கல்ல ஸ்ட்ராங்கா இருங்க. தயவு செய்து டெக்னிக்கல்ல ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா இப்ப ஆகஸ்ட்ல லாஸ்ட்ல டிப்ளமோ மெக்கானிக்கல் டிப்ளமோக்கு வரப்போகுது வேகன்சி. அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்ஜினியரிங் இந்த வேகன்சி வரப்போகுது. அடுத்தடுத்து வந்துகிட்டே தான் இருக்கும். நம்ம படிக்கிறோமா, முயற்சி பண்றோமா அப்படின்றதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம எப்ப தோத்து போறோம் தெரியுமா, நம்ம எதுவுமே முயற்சி பண்ணாம இருக்கிறப்பதான் தோத்து போறோம். சோ அதனால வந்து காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ளணும், நமக்கு வாய்ப்பு இருக்கும் போதே பயன்படுத்திக்கணும் அப்படின்றத முக்கியமா சொல்லிடுறேன். சோ தயவு செய்து படிங்க படிங்க படிங்க. இந்த ஒரு விஷயம் கண்டிப்பா ரொம்ப ஆழமா ஏத்திக்கோங்க. இந்த ஜாபை வாங்கணும்னு நினைச்சிட்டு இப்ப இருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணிருங்க. கண்டிப்பா அடுத்த வருடம் 2025 இந்த நோட்டிபிகேஷன் உறுதி. அதனால படிக்க ஸ்டார்ட் பண்ணிருங்க. மறக்காம நம்ம சேனல்ல இந்த மாதிரி அப்டேட் நிறைய தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச். வேற எதனாலும் மெட்டீரியல் தேவைன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பர் இல்லை நம்ம வெப்சைட்ல போய் பார்த்து வாங்கிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.